அடுத்த 5 ஆண்டுகளில் மாபெரும் உலகப் போர் வெடிக்கும். எலான் மஸ்க் எச்சரிக்கை விடுத்தது ஏன்? 3ஆம் உலகப் போர் வந்தாலும் இந்த நாடுகள் பாதுகாப்பாக இருக்கும் நாடுகள் எது தெரியுமா? அதனால் பேரழிவு நிச்சயமா? போர் பயம் இல்லாததால் தான் உலக நாடுகள் முறையாக செயல்படுவதில்லையா? வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் உலகப் போர் தொடர்பாக மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதாவது, உலகில் சீக்கிரமே ஒரு மாபெரும் போர் வெடிக்கும் என்று எலான் மஸ்க் எச்சரித்துள்ளார். அதுவும் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த போர் வெடிக்கலாம் என அவர் சொல்லியிருக்கிறார். அவரது இந்த வார்னிங் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் பல்வேறு நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ், நியூரோலிங்க் என பல நிறுவனங்களை சொல்லலாம். அதே நேரம் அவர் தனது மனதுக்கு பட்டத்தையும் வெளிப்படையாக பேசிவிடுவார். அப்படித்தான் அதிபர் தேர்தல் சமயத்திலும் கூட அவர் வெளிப்படையாகவே ட்ரம்பை ஆதரித்திருந்தார். எலான் மஸ்க் மேலும் ட்விட்டரில் எப்போதும் ஆக்டிவாக இருக்கும் அவர் அதிலும் ஓப்பனாக தனது கருத்துக்களை சொல்லிவிடுவார். பல நேரங்களில் அதுவே ஒரு விவாதமாக மாறிவிடும். அப்படி அவர் போட்ட பதிவுதான் இப்போது ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதாவது, உலகில் ஒரு பயங்கரமான மோதல் ஏற்படும் என சொல்லியிருக்கிறார். அது ஒரு அணு ஆயுத போராக மாறவும் கூட வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ளார். அணு ஆயுதங்கள். சர்வதேச சமூகம் அணு ஆயுத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதம் நடந்தது. அதில் ஹண்டர் ஆஷ் என்ற யூசர், அணு ஆயுதங்கள் உலகின் முக்கிய வல்லரசுகளுக்கிடையேயான போரை தடுத்துவிடுகிறது, உலகின் மேஜர் நாடுகளுக்கிடையேயான போர் அபாயத்தை கூட தடுத்துவிடுகிறது. இதனால் பல்வேறு நாடுகளின் செயல்திறன் கடுமையாக குறைந்துவிட்டன. அதாவது, உலக நாடுகள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து திறம்பட செயல்படுவதற்கு எந்த ஒரு அழுத்தங்களும் இல்லாமல் போய்விட்டன என பதிவிட்டிருந்தார். அதாவது, போர் பயம் இல்லாததால் உலக நாடுகள் முறையாக செயல்படுவதில்லை என பதிவிட்டிருந்தார். உலகப் போர் வெடிக்கும். அவரது இந்த போஸ்டிற்கு பதிலளித்த எலான் மஸ்க், போர் தவிர்க்க முடியாதது, அதிகபட்சம் 10 ஆண்டுகளுக்குள், அதாவது 2030க்குள் ஒரு மாபெரும் போர் வெடிக்கும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். எலான் மஸ்கின் இந்த கருத்து இணையத்தில் பெரும் விவாதமாக மாறியது. அவர் எதை குறிப்பிட்டு சொல்கிறார் என்பது புரியவில்லை. இதனால் பலரும் குழப்பமடைந்தனர். அவரை எதை சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள அவரது க்ரோக் செயலியிடமே சில நெட்டிசன்கள் கேட்டுள்ளனர். இதற்கு க்ரோக் அளித்த பதிலில், எலான் மஸ்க் எந்த ஒரு மோதல் அல்லது காரணத்தை குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனாலும் அவரது கடந்த கால கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது அவர் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வெளிநாட்டினர் குடியேற்றத்தால் ஏற்படும் உள்நாட்டுப் போர், தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா சீனா மோதல்கள், உக்ரைன் போர் 3ஆம் உலகப் போரான மாறுவது போன்றவற்றை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் 3 விஷயங்கள் குறித்து தொடர்ந்து எச்சரித்து வந்துள்ளார். அதில் உக்ரைன் விவகாரம் அனைவருக்கும் தெரியும். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை வெளிநாட்டினர் அதிகளவில் அங்கு குடியேறுவதால் தங்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்ற கோபத்தில் ஐரோப்பியர்கள் இருக்கிறார்கள். அது உள்நாட்டுப் போராக வெடிக்கலாம். அடுத்து தைவான் விவகாரம். தைவான் தங்களுக்குத்தான் சொந்தம் என சீனா சொல்லி வருகிறது. ஆனால் தைவான் அதை ஏற்கவில்லை. தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருப்பதால் சீனா அமெரிக்கா மோதல் உருவாகும் ஆபத்தும் இருக்கிறது. 3ஆம் உலகப் போரின் சூழ்நிலையில் புவிசார் அரசியல் நிலைப்பாடு, இராணுவ நடுநிலைமை போன்ற காரணங்களால் பாதுகாப்பான புகலிடங்களாக இருக்கும் நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேலுக்கிடையில் அதிகரித்து வரும் மோதல் எங்கு போர் தொடங்கிவிடுமோ என்ற கவலையை தூண்டியுள்ளது. மேலும் பலர் 3ஆம் உலகப் போர் தொடங்குமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். சமீபத்திய அறிக்கைகள் அமெரிக்கா ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலின் தொடர்ச்சியான விமானவழி நடவடிக்கைகளுடன் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் பதட்டங்களை அதிகரித்துள்ளன. 2 உலகப் போர்களால் பெரும் பேரழிவை சந்தித்த பூமி பந்து 3ஆவது உலகப் போரை சந்தித்தால் அதன் பேரழிவை யூகிக்கக்கூட முடியாது என்று காலம் காலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அணு ஆயுதங்களாலும் அணு ஆயுதங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த பகுதியே ஹிரோஷிமா நாகசாகியைப் போல இருந்த இடமே தெரியாமல் அழிந்துவிடும் அபாயமுள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் போர் பதட்டம் அதிகரித்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளதால் பதட்டமான சூழ்நிலை நிலவியுள்ளது. இதற்கிடையே இந்த மோதல் உலகளாவிய போராக வெடித்தால் அது உலகளாவிய நட்பு நாடுகளையும் ஈடுபடுத்த வாய்ப்புள்ளது. இருந்த போதிலும் சில பகுதிகள் குறைவாகவே பாதிக்கப்படலாம் என கருதப்படுகிறது.
மூன்றாம் உலகப் போரின் சூழ்நிலையில் புவிசார் அரசியல் நிலைப்பாடு இராணுவ நடுநிலைமை போன்ற காரணங்களால் பாதுகாப்பான புகலிடங்களாக இருக்கும் நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மெட்ரோ அறிக்கையின்படி அவை எந்த நாடுகள் என்பதை தற்போது தெரிந்து கொள்ளலாம். அண்டார்டிகா. அண்டார்டிகாவின் தெற்கு இருப்பிடம் அணு நிகழ்வு வட்டம் போரின் போது பாதுகாப்பாக இருப்பதற்கு ஏற்ற இடங்களில் ஒன்றாகும். இது அதிக தூரத்தில் உள்ளது. அதன் 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு புகலிடத்திற்கு ஏராளமான இடத்தை வழங்குகிறது. இருந்தபோதிலும் பனிக்கட்டி அங்குள்ள காலநிலை உயிர் வாழ்வதற்கு சவாலாக இருக்கலாம். ஐஸ்லாந்து. மிகவும் அமைதியான நாடுகளில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கும் ஐஸ்லாந்து எந்த ஒரு முழு அளவு போரிலும் பங்கேற்பதில்லை. இதன் தொலைவு புவியியல் இருப்பிடம் இதை குறைவாக பாதிக்கப்படும்படியாக ஆக்குகிறது. இருந்தபோதிலும் அணு நிகழ்வு வட்டம் சிறிய அளவில் இதை அடையலாம். நியூசிலாந்து. உலக அமைதி குறியீட்டில் 2வது இடத்தில் இருக்கும் நியூசிலாந்து தனது மலைப்பாங்கான நிலப்பரப்பு மூலம் பாதுகாப்பை வழங்குகிறது. ரஷ்யாவுடனான மேற்கத்திய கோட்டில் இதை குறிக்கோளப்பட வாய்ப்பில்லை என்றாலும் இது உக்ரைனை நிதிநிலையாக ஆதரித்தது. சுவிட்சர்லாந்து. குறிப்பாக 2ஆம் உலகப் போரின் போது நடுநிலைமைக்கு பெயர் பெற்ற சுவிட்சர்லாந்து தனது மலைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் அணு ஈரங்களால் வெகுவாக பாதுகாக்கப்படுகிறது. அதன் அரசியல் நடுநிலைமை அதை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. மேலும் சுவிட்சர்லாந்து உக்ரைனுக்கு சாதகமாக இல்லை. கிரீன்லாந்து. கிரீன்லாந்தின் தொலைவு இருப்பிடமும் அதன் அரசியல் நடுநிலைமையும் அதை இயலாத இலக்காக ஆக்குகிறது. இதன் குறைந்த மக்கள் தொகை உலகளாவிய மோதலில் அதன் இரத்த நிலையை குறைக்கிறது. இந்தோனேஷியா. இந்தோனேஷியா உலக அமைதிக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. அதன் சுயநிலை மற்றும் புவிசார் நிலைப்பாடு உலகளாவிய மோதல்களில் சிக்குவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது. துவாலு. சிறிய தீவு நாடு துவாலுவின் உள்கட்டமைப்பு மற்றும் வளங்கள் அதை இயலாத இலக்காக ஆக்குகிறது. அத்துடன் ஹவாய் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கிடையில் அதன் இருப்பிடம் புவியியல் தனிமைப்பாட்டை வழங்குகிறது. அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவில் கோதுமை போன்ற பயிர்கள் நிறைந்துள்ளன. உலக பஞ்சம் ஏற்பட்டாலும் சரி, குளிர்காலமானாலும் சரி, இங்கு உயிர் வாழ்வது முடியும். இது ஒப்பிடுதரமான பாதுகாப்பான புகலிடமாக இருக்கிறது. பூட்டான் தனது மலைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் நிலத்தால் சூழப்பட்ட புவியியல் நிலையால் பாதுகாக்கப்படுகிறது. சிலியின் 4000 மைல் பறந்து விரிந்த வெகுவான கடற்கரையும் அதன் அதிகப்படியான இயற்கை வளங்களும் பாதுகாப்பை வழங்குகின்றன. ஆஸ்திரேலியாவிலிருந்து 2700 மைல் தொலைவில் உள்ள ஃபிஜியின் தொலைவு இருப்பிடமும் டடர்ந்த காடுகளும் அதை அமைதியான புகலிடமாக ஆக்குகின்றன. தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா வளமான நிலம், நவீன உள்கட்டமைப்புடன் தென்னாப்பிரிக்கா உயிர் வாழ்வதற்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. அதன் பன்முகத்தரமான வளங்கள் மற்றும் விவசாய ஆற்றல் நெருக்கடிகளின் போது அதன் மக்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை உறுதி செய்கிறது.